Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது தி பாய்ஸ் என்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 5 பேரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்ல தங்கி இருக்காங்க. இவங்க 5 பேரும் சேர்ந்து அவங்க தங்கி இருக்கிற வீட்டையே பாரா மாத்துறாங்க. அதனால இவங்கள அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தே துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தங்குறதுக்காக வீடு தேடி அலைகிறாங்க. பட் இவங்களுக்கு வீடு கிடைக்கவே மாட்டாங்க. கடைசியா இவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய அமானுஷ்ய சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க என்ன காரணம், கடைசியா இவங்களுக்கு நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை சந்தோஷ் ஜெயக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சந்தோஷ் ஜெயக்குமார், KPY வினோத், யுவராஜ், மொட்ட ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள காமெடி தான். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல உள்ள காமெடிலாம் செம்ம சூப்பரா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல செகண்ட் ஹாஃப்ல உள்ள ஹாரர் சீன்ஸ்லாம் புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கு. படத்துல ஆர்யாவோட கேமியோ ரோல் சர்ப்ரைஸா இருக்கு. படத்துல லீட் ரோல்ல நடிச்ச 5 பேரோட கேரக்டரையும் ரைட்டிங்ல சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் ரெண்டுமே ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங்கா இருக்கு. படத்துல பேய் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அந்த பேய் யாரு, அந்த பேய்க்கான பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத படத்துல சொல்லவே இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள காமெடி எல்லாம் நம்மளை கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கு. படத்துல ஆர்யாவோட கேமியோ ரோல் சர்ப்ரைஸா இருந்தாலும் அவரோட கேமியோ ரோலால படத்துக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரியும் இருக்கு. படத்தோட ரேட்டிங்கை இன்னுமே பெட்டரா பண்ணிக்கலாம். படத்துல அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.